வெல்கம் டு ஸ்ரீஸ் கார்னர். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நமஸ்தே. இந்த நிர்மலா உபன்யாசத்தில் செகண்ட் பார்ட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோம், லேக்கக் பரிச்சையை முதல் வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த உபன்யாஸ் கா சாராம்சத்தில் ஃபஸ்ட் பார்ட் பார்த்து முடிச்சிருக்கோம். இது இப்போ செகண்ட் பார்ட்டு. உங்களுடைய ஸ்ரீ சரவணாஸ் கைடில் 119 பேஜ் நம்பர் அதில் இருக்குது. பாபு உதயபானுலால் பாராத்தியோं को खुश करने के लिए जी खोलकर खर्च करने लगे. அவர் இந்த வரவேற்புக்காக, திருமணம் வரவேற்புக்காக ரொம்ப தாராளமாகவே செலவு பண்ணிட்டு இருந்தார். அவங்க அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அந்த எல்லா சொந்தக்காரங்க எல்லாம் வராங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு செலவு பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணாதுன்னு பார்க்கலாம் வாங்க. உன்கே டஹர்னே கேலியே ஏக் மக்கான் கா பிரபந்த் ஹுவா. அவங்கெல்லாம் தங்கிறதுக்காக ஒரு பில்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஹரேக் மெஹமான் கேலியே ஏக் ஏக் சார்பாயி ஏக் ஏக் குர்சி அவர் ஏக் ஏக் மேஜ் பண்ணனே லகே. அந்த பில்டிங்கில் அவங்கள தங்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ண பிறகு ஹரேக்கு ஒரு கெஸ்ட்டுக்கும், விருந்தாளிக்கும் ஒரு மெத்தை, ஒரு குர்சி, ஒரு மேஜை, அதாவது அவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக ஒரு டேபிள், ஒரு சேரு, ஒரு பெட்டு, இதை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காரு. ஹர் தீன் மெஹமானும் கேலியே ஒவ்வொரு 3 விருந்தாளிக்கும் ஏக நௌக்கர் ரக்னே கே சம்பந்தமே பாத் ஹோ ரஹி தி. அந்த வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் 3 விருந்தினர்களுக்கு ஒரு சர்வெண்ட் அப்படின்னு வைக்கிறதுக்காக ஏற்பாடுகள்லாம் பண்ணுறதுக்கு ஆயத்தமாயிடுறது. ஏக் பூரா மக்கான் பர்த்தனோ சே பர்கயா. ஒரு முழு பில்டிங்கும் இந்த சாமானால் நிறைஞ்சு போயிடுது. சாய்க்கு சேட்டு தே, நாஷ்தேக்கு தஷ்தரியா தி, தால், லோட்டே, கிளாஸ், சப் குச் ஜரூரத் से ज़्यादा है. அவங்க அந்த பில்டிங் ஃபுல்லாக சாமானை நிறைச்சிட்டாங்க. கூடவும் வந்துட்டு இந்த டீ குடிக்கிறதுக்கான அந்த, இப்போ நம்ம டெத் வீட்டுக்கு போனால் இல்லை கல்யாண வீட்டுக்கு போனால் டீ அப்படியே ரெடியாகவே ஸ்டாக்கில் இருக்கும்ல, அது மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. டிஃபன் சாப்பிட்றதுக்கு, சாப்பாடு சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்துட்டு பிளேட்ஸு, கிளாஸு, அதுக்கப்புறம் சொம்பு, இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேவைக்கு விட அதிகமாகவே ஏற்பாடு செஞ்சுருந்தாரு. எவ்வளோ வேணும், இப்போ 10 வேணும்னா 15, 16 அதுக்கு மேலேயே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. எவ்வளோ தேவையோ அதோடு நிறுத்திக்காமல் நிறையவே ரெடி பண்ணிட்டாரு. உதயபானுலால், நெக்ஸ்ட் பேரா, உதயபானுலால் பகலே 5000 रुपये खर्च करने के इरादा में थे. ஃபஸ்ட்டு அவர் என்ன நினச்சிருந்தாருன்னா, ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு. அப் 10,000 खर्च करने को तैयार हो गए. இப்போ 10,000 செலவுன்ற வரைக்கும் ஆயிடுது. 5,000 டிசைட் பண்ணது 10,000க்கு வந்து நின்றுடுச்சு. எஹு உன்கி பத்னி கல்யாணிக்கோ அச்சா நா லகா. உதயபானுலாலுடைய ஒய்ஃபு கல்யாணி தானே, அவங்களுக்கு இது சரியாக படலை. எப்போவுமே நம்ம வீட்டில் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு, அதாவது அப்பா வந்துட்டு ஏதாவது ஒன்று தேவையில்லாமல் செய்யும்போது அதை கட்டுப்படுத்துறது ஒரு அம்மாவாக தான் இருப்பாங்க. அதுதான் இங்கேயும் வந்துட்டு இவங்களுக்கு இது சரியாகவே படலை இவர் செய்யறது. உஸ்னே உதயபானுலால் से कहा कि 10 दिन में 5,000 से 10,000 हुए. அவங்க என்ன சொல்கிறாங்க உதயபானுலால் கிட்ட, 10 நாளில் 5,000 நம்ம முடிவு பண்ணியது 10,000 ஆயிடுது. ஏக் மஹீனே மே ஷாயது 1 लाख हो जाएगा. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாதத்தில் அதாவது ஷாயத் அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா இது மாதிரி வந்துட்டு 1,00,000 ரூபாய் ஆயிடும் போல இருக்குது, ஒரு வேளை 1,00,000 ஆயிடும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. आज तक कोई भी बारातियों को प्रसन्न नहीं रख सका है. बारातियों कोई ना कोई दोष निकालते हैं, इसलिए 5,000 से अधिक खर्च नहीं करना चाहिए. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்துட்டு, இது மாதிரி செலவு பண்ணும்போது கொஞ்சம், அதாவது நம்ம லிமிட்டடாக செலவு பண்ணால் இவ்வளோ தான் தெரிஞ்சுட்டு யாரும் இது பண்ண மாட்டாங்க.
நீங்கள் ஜாஸ்தியாக செலவு பண்ணி ஏதாவது கூட குறைய ஏதாவது ஆயிட்டு தேவையில்லாமல் வந்துட்டு விருந்தில் வந்துட்டு பிரச்சனை ஆகிட போகுதுன்ற சங்கடமும் அவங்களுக்கு வந்திருக்குது அவங்களுக்கு இப்போது. அதனால அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கூடவும் பணம் இந்த தேவையில்லாத செலவு தானே, இது என்ன யாருமே பண்ணாததா அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. इसलिए 5,000 से अधिक खर्च नहीं करना चाहिए. இதனால 5,000க்கு மேலே நீங்கள் செலவு பண்ணாதீங்க. और भी बच्चे हैं उनके लिए भी कुछ चाहिए. இன்னும் நமக்கு மேற்கொண்டு நிர்மலாவோட முடியல, இன்னும் நமக்கு பாக்கி பசங்க இருக்காங்க, அவங்களுக்கும் பணம் தேவைப்படும்ன்றத கல்யாணி சுட்டி காட்டுறா. ஏன்னா இன்னும் 3 பிள்ளைங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு. नेक्स्ट पैरा पांग वकील साहब को कल्याणी की बातें अच्छी ना लगी. அது வக்கீல் தானே அவர் உதயபானுலால், அவருக்கு வந்துட்டு கல்யாணி சொல்கிறத வந்துட்டு சரியாக படலை அவருக்கு. வே போலே கி மை ஆஜ் மர் நஹி ஜாவுங்கா. இப்போ கோவத்தில் பேசுவாங்கல்ல வீட்டில், அது மாதிரி அவர் சொல்கிறார், நான் ஒன்றும் இன்றைக்கே செத்து போயிட மாட்டேன் அப்படின்றான். இசிலியே தும் அவர் பச்சோं की चिंता मत करो. நீ வந்துட்டு உன்னை பற்றியோ இல்லை குழந்தைங்களை பற்றியோ நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. इस पर कल्याणी ने कहा कि मरने जीने का हाल कोई नहीं जानता. அவன் அப்படி சொன்ன உடனே, உதயபானுலால் சொன்ன உடனே கல்யாணி என்ன சொல்கிறாங்கன்னா, சாகிறது பிறப்பு, அதாவது இறப்பு பிறப்பு இதெல்லாம் வந்துட்டு யாருக்கும் எப்போ நிகழும் தெரியாது அப்படின்றாங்க. यह बात उदयभानुलाल को चुभ गई, तकरार बढ़ने लगा. இப்படி அவங்க பேசுறது உதயபானுலாலுக்கு வந்துட்டு குத்தலாக இருந்திருக்குது. சுப் கைனா அது மாதிரி குத்தலாக பேசுகிற மாதிரி இருந்தது. இவங்க பேச அவங்க பேச அந்த தகராறு ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. उदयभानुलाल का विचार था कि वे कमाते हैं और खर्च करते हैं. அவருடைய தாட், உதயபானுடைய தாட் என்னன்னா, நான் சம்பாதிக்கிறேன் நான் செலவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்காது. इसलिए कल्याणी को कुछ नहीं बोलना चाहिए. அதனால் அவர் கல்யாணி கிட்ட எதுவும் பேசணும்னு விருப்பப்படல. कल्याणी का विचार था कि उस घर में उदयभानुलाल का जितना अधिकार है उतना ही अधिकार उसका भी है. கல்யாணியுடைய தாட் என்னன்னா, இந்த வீட்டில் உதயபானுலாலுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குதோ, ஜித்தனா அதிகார் ஹை, எவ்வளோ அதிகாரம் இருக்குதோ, உத்தனா அவ்வளோ அதிகாரம், உத்தனா அதிகார் உஸ்கா பி ஹை, அதே அதிகாரம் தனக்கும் இருக்கிறதாக அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. கல்யாணி கல் சோடு கல் ஜானா சாக்தி தி. கல்யாணம் என்ன நினைக்கிறாங்க, வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. மகள் மச்சோம் கேலியே உஸ்னே ஐசா நகி கியா. ஆனால் குழந்தைங்களுக்காக அவங்க அப்படி பண்ணலை. எப்போவுமே அம்மா தன் கடமையிலேருந்து தவறி போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னதான் வந்துட்டு வீட்டில் மற்றவங்களோட பிரச்சனை வந்தாலும் இந்த குழந்தைங்கள் அப்படின்னு இருக்கும்போது அந்த குழந்தைங்களை உதாசீனப்படுத்திட்டு அந்த குழந்தைங்களுக்குன்னு தான் செய்யக்கூடிய கடமைகளை விட்டுட்டோ, குழந்தைங்களுக்குன்னு தன்னுடைய பாசத்தை காட்டுற வேலையை அந்த உணர்வுகளை விட்டுட்டோ ஒரு தாய் போக மாட்டா. அதனால கல்யாணி வந்துட்டு குழந்தைங்களுக்காக அங்கேருந்து போகல. அவ அப்படி கமரேமே ஜாக்கர் லேட் கயி, அவ தன்னுடைய ரூமில் போய் படுத்துட்டா. உதயபானுலாலுக்கோ நீந்து நெகி ஆயி. சண்டை போட்டுட்டு படுத்தோன்னா தூக்கம் வராது. நீங்கள் வேணால் வாட்ச் பண்ணி பாருங்கள், வீட்டில் யார்கிட்டயாவது பிரச்சனை பண்ணிட்டு நம்ம படுத்தோன்னா தூக்கம் வராது. ஒருவேளை அப்பா கிட்ட ஏதோ மாட்டிக்கிட்டோம், அம்மா கிட்ட ஏதோ மாட்டிக்கிட்டோம், இல்லைனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை நடக்குதுன்னா 2 பேரும் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டாங்க. விடிகிற டைமில் தான் அந்த உடம்பு அசதியில் தூங்குவாங்களே தவிர மனசு கஷ்டத்தில் இருக்கும்போது சண்டை போட்டிருக்கும்போது தூக்கம் வராது. அது மாதிரி உதயபானுலாலுக்கு தூக்கம் வரலை. உஸ்கோ गलत फहमी हो गई थी कि उनकी पत्नी चाहती हैं कि वे मर जाए. அவர் வந்துட்டு மிஸ்டேக் பண்ண, அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்றதை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்னென்னா தன்னுடைய ஒய்ஃப் வந்துட்டு தான் சாகணும்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி गलत फहमीना தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. वे पत्नी की बातों का सही उद्देश्य समझ नहीं पा रहे थे. அவங்க ஒய்ஃப் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, தேவையில்லாத செலவு இது, நமக்கு அடுத்து 3 பிள்ளைங்க இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு 5,000 டிசைட் பண்ணி 10,000க்கு கொண்டாந்துட்டீங்க. இப்படியே விட்டால் கல்யாணத்துக்குள்ளே 1 லட்சம் ஆயிடும் பொழுது இந்த 1 மாதத்தில். அதனால் இதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரிலாம் அவள் சொல்லின்னு இருக்கா. அவன் நல்லதுக்கு தான் அவள் சொல்கிறா. ஆனால் இவன் வந்துட்டு என்ன நினச்சிருக்கான், தப்பாக வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சிக்காம தப்பாக நினச்சிக்கிட்டான் அவன். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. उन्होंने सोचा कि गंगा के पत्नी की बातों का सही उद्देश्य கரெக்டான நோக்கம் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அடுத்து பாருங்க, उन्होंने सोचा कि गंगा के किनारे
कपड़े उतार कर रख दूंगा और दूसरा कपड़ा पहनकर மிர்ஜாப்பூர் சல் ஜாவுங்கா. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ அவளுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணணும்னு நினைக்கிறாரு உதயபானுலால். யார்? தன்னுடைய ஒய்ஃப் கல்யாணிக்கு. இந்த ஈகோவில் அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு தோணிடுது. என்ன நினைக்கிறாருன்னா, கங்கை கரையில் போயிட்டு தான் போட்டுட்ருக்க ட்ரெஸ் எல்லாம் அவுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வேற ஒரு ட்ரெஸ்ஸை கையில் கொண்டு போயிட்டு அங்கே போய் வேறு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்கே மிர்ஜாப்பூர் போயிடணும். இவ வந்துட்டு தப்பாக உணர்ற வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அவர் டிசைட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலாக கங்கை கதையில் வந்துட்டு அவுத்து வச்சுட்டு அவர் குளிச்சுட்டா எல்லாரும் நினைப்பாங்க, ஐயோ இவன் வந்துட்டு உதயபானுலால் வந்துட்டு தண்ணியோடு போயிட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ வந்துட்டு அவள் ஃபீல் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஃபீல் பண்ணி அழட்டும், அப்போ வரலான்ற மாதிரி ஐடியாவில் அவன் நினச்சிட்டு இருக்காது. லோக் கஹேங்கே கி உதயபானுலால் கங்கா மே டூப் கயா ஹைங். மக்கள் என்ன சொல்லுவாங்க? உதயபானுலால் தண்ணியில் மூழ்கி போயிட்டாரு. மேரி பத்னி சம்ஜேகி கி பதி கியா ஹோத்தா ஹை. தன்னுடைய ஒய்ஃபு புரிஞ்சுக்கிட்டோம், ஹஸ்பண்ட்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டோம், தப்புமை வாபஸ் ஆவுங்க, அப்போ தான் நான் திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்க, ஐசா சோச்சிக்கர் உதயபானுலால் கர்ஸே நிக்கலே. அப்படி யோசிச்சுனே உதயபானு வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அந்தேரா கனாத்தா, ரொம்ப இருள் சூழ்ந்து இருக்குது. வே கலி மே ஜா ரஹே, அவர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு. இத்தனை மே வஹா ஏக் ஆத்மி உன்கா பீச்சே கர்னே லகா. அவரை ஓவர்டேக் பண்ணி ஒரு ஆள் ஓடி வரான். வகு மத்திய நாமுக்கா பத்மாஷ்தா, அவன் ஒரு அதாவது ஒரு குற்றம் செய்தவன், அவன் மத்தியன்ற பெயர் கொண்டவன். உதயபானுலால் நே 3 சால் பகலே, உதயபானுலால் 3 வருஷத்துக்கு முன்னாடி உஸ்கோ சஜா திலாயி தி, அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. வகு ஜெயில் சே ரிஹா ஹோ சுக்காத்தா, ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கான். उनको देखा तो उस बदमाश ने उनसे प्रतिशोध लेनी चाहिए. இப்போ உதயபானுலால் என்ன நினைக்கிறாருன்னா, இவன் வந்திருக்கிறது தனக்கு வந்துட்டு தன்னை வந்துட்டு அதாவது அந்த பனிஷ் பண்ணதுக்கு பழி வாங்கிறதுக்காக அவன் வந்திருக்கான் அப்படின்ற அவன் நினைக்கிறாரு. உஸ்னே லாட்டி சே உதயபானுலால் கே சிர் பர் மாரா. இவர் நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே அவன் என்ன பண்ணிட்டான், அந்த மத்தி அப்படின்றவன் என்ன பண்ணியிருக்கான்னா, லாட்டி கொம்பை கொண்டு உதயபானுடைய தலையில் ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு இருக்கான். உன்கா சிறு ஃபட்டு கயா அவருவே மறு கயே, தலை உடஞ்சி அவர் என்ன பண்ணிட்டாரு, கீழே விழுந்து செத்துட்டார் அவர். வகு பத்மாஷ் உன்கி அங்கூட்டி அவர் சோனே கி கடி நிக்கால்கர் வஹான்சே பாகு கயா. அந்த கொலகாரன் என்ன பண்ணுறான், அவருடைய அங்கூட்டி அந்த மோதிரத்தையும், விரலில் இருக்கக்கூடிய மோதிரத்தையும் கோல்டன் வாட்ச் அதையும் எடுத்துக்கிட்டு அங்கே வந்து ஓடி போயிடுறான். ஹாய் பேச்சாரா உதயபானுலால் கியா சோச்சுக்க சலே அவர் கியா ஹோ கயா. என்ன சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் சொல்லாத எதுவும் சொல்கிறது அப்படியே பழிச்சிடும்லாம் சொல்லுவாங்கள்ல. இவர் என்ன நினச்சிட்டு வர்றாரு, செத்து போனாமே ட்ராமா ஆடணும்னு விளையாட்டாக நினச்சிக்கிட்டு வர்றாரு. ஆனால் உண்மையாக என்ன ஆயிடுது, அவர் செத்தே போயிட்டாரு. அதுக்கு தான் சொல்லுவாங்க வீட்டில் பெரியவங்க, விளையாட்டாக கூட எதையோ வந்துட்டு தப்பாக நெகட்டிவாக பேசக்கூடாது. நெகட்டிவ் வேர்ட்ஸுக்கு பொதுவாகவே என்னுடைய கருத்து என்னென்னா, நெகட்டிவ் வேர்ட்ஸுக்கு வந்துட்டு பவர் ஜாஸ்தி, பாசிட்டிவ் வேர்ட்ஸுக்கு வந்துட்டு நிறைய வாட்டி சொன்னால் தான் அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்துட்டு பழிக்கும். நெகட்டிவ் வேர்ட்ஸு நீங்கள் கொஞ்சம் டைம் சொன்னாலே பழிச்சிடும். அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க நெகட்டிவாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இவர் என்ன நினச்சிட்டு வராது, கல்யாணிக்கு வந்துட்டு ஒரு பாடம் புகட்டணும், நான் செத்து போன மாதிரி அவளுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினச்சிட்டு வெளியே வராது. ஆனால் உண்மையில் என்ன ஆகிடுது, அவர் செத்தே போயிடுறாரு. சரி, இதோடு இதை முடிச்சுப்போம். நீங்கள் இதை வாசித்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க, கதையை புரிஞ்சுக்கோங்க, மக்கப் பண்ணாதீங்க. புரிஞ்சுக்கிட்டு சொந்த நடையில் படித்ததை வச்சு எழுதுங்க, வெளியே இருந்தெல்லாம் எதுவும் எடுத்து எழுதக்கூடாது. ஸோ அடுத்த வீடியோவில் 3rd பார்ட் பார்க்கலாம். தன்யவாத்.